ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் Chronicle வெங்கி. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், மணி cannot buy happiness அப்படிங்கிற கோட்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் 99.99% ஆஃப் மக்களோட ப்ராப்ளம் மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது எதனால்? மக்களுக்கு ப்ராப்பராக மணியை ஹேண்டில் பண்ண தெரியலை அண்ட் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணவும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி தான் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக அதுவும் தமிழில் பார்க்க போகிறோம். மணியை க்ரோ பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டாலே மேஜராக ப்ளே பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட். பட் தமிழ்நாடு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சுத்தமாக நிறையா பேர்கிட்ட அவேர்னஸ் இல்லை. காரணம் என்னென்னா அதை ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு சேனலோ இல்லை ஒரு மீடியமோ எதுவுமே இல்லை, அதுவும் தமிழில். மோஸ்ட்டாக எல்லாருமே எடுத்தாலே ஹிந்தியில் தான் வரன்னு எக்கச்சக்க வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஒரு நம்பிக்கையும் வரதில்லை. அதை வந்து ஒரு கேம்பிளிங், ஒரு சூதாட்டம் அந்த மாதிரியான ஒரு பார்ட்லேயே அதை வச்சுருக்காங்களே தவிர அதில் எப்படி நம்ம ப்ராப்பராக நம்மளோட மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா எதுவுமே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை அப்படின்னா என்ன? அது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு? வானம் படத்தில் வர மாதிரி ஒரு ஆள் கிட்ட 40,000 ரூபாய் கேட்டால் கண்டிப்பாக எவனும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே இது 40,000 பேர்கிட்ட ஒவ்வொரு ரூபாயை கேட்டால் நிறைய பேர் கொடுக்கறதுக்கு தயாராகவே இருப்பாங்க. இது சரியான மாடலாக இருக்கேடா, இந்த மாடலை யாரு கண்டுபிடிச்சிருப்பா? இப்போ கரண்ட்ல இருக்க ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அதில் எப்படி நம்மளோட ஷேர்ஸ் வாங்குறது? ஏன் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்துட்டு இதை சூதாட்டம், இது ஒரு கேம்பிளிங், அதுக்குள்ளே போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நடந்த உள்குத்திக்கு என்னவா இருக்கும்? இந்த மாதிரி உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்க பல கேள்விகளுக்கு எங்ககிட்ட விடை இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிரிட்டிஷ் காலத்துக்கே போனோம். 1600 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. வெயிட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா? இதை நான் ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்த மாதிரி இருக்கேன். ஆமாங்க, இவங்க 100க்கும் மேற்பட்ட கப்பலை யூஸ் பண்ணி கோல்டு, போர்சலைன், ஸ்பைசஸ், சில்க்ஸ் இதெல்லாம் உலகம் ஃபுல்லாக வர்த்தகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் கப்பலில் போகணும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதுக்கான வாயேஜஸ் எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே அதிகமாகும். ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் பணம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்ககிட்ட போய் பணத்தை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேப்பரில் நீ என்கிட்ட இவ்வளோ ஷேர் வாங்கியிருக்க, நாங்கள் ப்ராஃபிட் எடுத்தோன்னே இந்த ஷேருக்கான ப்ராஃபிட்டை உனக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட பணம் ரைஸ் பண்ணி இவங்க ட்ரேடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ரெவன்யூ பல மடங்கு உயருதுங்க. ஸோ ஒரு ட்ரேட் முடித்தோடனே அதுக்கான ப்ராஃபிட்டை யார் யாரெல்லாம் அந்த அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரேட் முடிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு இடையில இந்த மக்கள் இந்த ஷேர் பத்திரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு ஆள்கிட்ட போய் சப்போஸ் இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பத்திரத்தை இன்னொரு ஆள்கிட்ட விற்று இவங்க பணம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட கைமாற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஷேர் பத்திரம். இந்த மாதிரி நிறைய வணிகம் பண்ணுற கம்பெனி அந்த காலத்தில் மக்கள்கிட்ட ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களும் வந்துட்டு அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஷேர் பத்திரத்தோட ரேட்டை வெளியில் விற்றுருக்காங்க. ப்ராஃபிட் குறைஞ்சினாலோ இல்லை கப்பலுக்கு போகிற வழியில் ஏதாவது விபத்து நடந்துச்சுனாலோ அந்த ஷேரோட மதிப்பு பயங்கரமாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு அதை யாரும் வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. இந்த மாதிரி எப்படியோ டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுக்கு தெரியாமவே ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்துலவே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஆரிஜின் ஆச்சு, எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதில் எப்படி நாமளும் லாபம் பார்க்கறது, 10,000 ரூபா போட்டு எப்படி 1 கோடி ரூபா அழுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, நம்ம லைஃப்பில் எப்படி மணியை பக்காவாக மேனேஜ் பண்ணி ஒரு ஃபைனான்ஷியலான ஹெல்த்தி லைஃபை எப்படி லீட் பண்ணுறது, அதாவது மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி எப்படி காம்பவுண்ட் பண்ணி க்ரோ பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ₹1 சொல்லித்தர முடியுமா? நாங்கள் இருக்கோம். அது தெளிவாக டீட்டெயிலாக தமிழில் உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் பண்ண வேண்டிய சின்ன கான்ட்ரிபியூஷன், சப்ஸ்கிரைப் அண்ட் ட்ராக் யுவர் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்.